பவானி, பவானி, குழந்தைய குடுமா, பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க, காட்டிட்டு வரேன். இப்போதாம்மா கஷ்டப்பட்டு தூங்க வச்சேன். மூச்சுப்பட்டா நோகுமுன்ன மூச்சடக்கி முத்தமிட்ட தூங்காமணி விளக்கே. போன் பார்த்ததெல்லாம் போதும், குழந்தை தூங்கும் போதே நீயும் தூங்கு. குழந்தைய போட்டு பக்கத்துல படுத்து நீயும் இப்ப தூங்கு. இப்ப தூங்குனாதான் உண்டு. பகலெல்லாம் நல்லா படுத்து தூங்கு, நைட்டு ஃபுல்லா கண்ணை முடிச்சுட்டே பாத்துக்கிட்டே இரு என்னையே. நைட்டெல்லாம் தூங்கிறாத என்ன. அம்மா, டிவி இருக்குமா இவ்வளவு சவுண்டா வச்சிருக்க? பாப்பா தூங்குறதா இல்லையா? ஏன் என் உயிரை வாங்குற? டிவி நிறுத்து. இப்படி கத்துறீங்க? பொறுமையா பேசு, பொறுமையா பேசு. இப்பதான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சேன். பொறுமை பொறுமை. அம்மா, பாப்பா பால்லாம் வாந்தி எடுத்துட்டே இருக்குமா, ஹாஸ்பிட்டல் போலாமா? அம்மா, பாப்பா நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டீங்களா, அழுதுட்டே இருக்கல, டாக்டர்கிட்ட போலாமா? என்கிட்ட கொடு, குழந்தை கொடு என்கிட்ட. மா பொறுமையாமா பொறுமையாமா, பாத்துமா, வலிக்க போதுமா பாப்பாக்கு. நான்லாம் குழந்தைய பெத்துக்கலையாடி, உங்களெல்லாம் வளர்க்கவே இல்லையா? குழந்தை இப்ப 3 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். இப்பெல்லாம் டாக்டர்கிட்ட கூட்டு போக கூடாது. ஆண்டி ஆண்டி பாத்த ஆண்டி, பாப்பா கை கால்லாம் வலிக்க போகுது ஆண்டி. என்ன ஆண்டி இப்படி அழுத்துறீங்க? இப்படி கை கால்லாம் நீ ஊட்டி குளிப்பாட்டினாதான் நல்லா இருக்கும். ஒன்னையும் இப்படிதான் குளிப்பாட்டினேன் நானு. அந்த தண்ணி எடுத்து ஊத்து. சூடா இருக்கு ஆண்டி, இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்திக்கலாமா? சுட சுட ஊத்துனாதான் குழந்தை நைட்டு நல்லா தூங்கும். இல்லைன்னா நைட் எல்லாம் தூங்காது. பரவாயில்லையா உனக்கு? சரி சரி, சூடா தண்ணி ஊத்து. ஆண்டி தண்ணி ரொம்ப சூடா இருக்கு ஆண்டி. பாப்பா அழுறத பார்த்தா எனக்கும் அழுகையா வருது ஆண்டி. அடி எவடி இவதான் அதிசய பிள்ளைய பெற்றிருக்கா. போடி உள்ள, நான் குளிப்பாட்டி எடுத்து வரேன்.